வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். இறைவணக்கம் சொல்லு. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது மூர்த்தி அறிவு முழுமை அது மூர்த்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகம் இசையெடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் என்னை மறவாக சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பியுள்ளன. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இந்த தெய்வீக ஆற்றலின் கருணையினால் இந்த இல்லத்தில் வருவோர்கள் வாழ்வோர்கள் உடல் நலத்தோடு திரேக ஆரோக்கியத்தோடு நீள் ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வார்களாக. இந்த இல்லத்து பிள்ளைகள் சந்ததிகள் உயர்வாக மகிழ்ச்சியாக வாழ்க. இந்த இல்லத்தில் இன்று தவ யோக பயிற்சி முறைகள் மிக சிறப்பாக நடக்கவிருக்கின்றன. இந்த தெய்வீக அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் இன்று நம்மோடு உறுதுணையாக அமையுமாக, பாதுகாப்பாக அமையுமாக, வழிகாட்டியாக அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். மகிழ்ச்சி. வாழ்க வளமையா. இப்போது பப்ளிக் அட்ரஸில் இந்த தவம் கொடுக்கும்போது நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு பப்ளிக் அட்ரஸில் போகணும். இப்போ நம்ம ஒரு சிந்தனையோடு இந்த பயிற்சியை தொடங்கும். ஒரு சிந்தனையோடு இப்போ உங்களுடைய லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எத்தனையோ பேருக்கு நம்ம ஃபோன் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? அவங்களும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கயா அப்படின்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாராவது ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை
சொன்னதில்லை. சொல்லலை. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் அப்படின்னு சொல்லலை. ஏன் நம்ம அந்த நிலையை யாரும் அடையலை? எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் ஏன் நான் சொல்லலை? இல்லைங்களா? வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் சந்தோஷத்துக்காக தான் செய்யணும். இல்லை, படிக்கும்போது ஃபீஸ் கட்டுறோம். ஏன்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அப்போ ஒரு சந்தோஷம். இல்லைங்களா? ஒவ்வொரு செயலும் நம்ம சந்தோஷத்துக்காக தான் செய்கிறோம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம், சந்தோஷத்துக்காக தான் செய்கிறோம். ஆனால் வீடு கட்டி முடிஞ்ச உடனே அந்த நம்ம எவ்வளோ சந்தோஷத்தை எதிர்பார்த்தோமோ அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறோமா? இல்லை இல்லை. ப்ளம்பர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த ஜன்னல் சரியாக வைக்கலை. அப்போ நம்ம சந்தோஷத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த இல்லமே பிற்பாடு பார்க்கும்போது அதுவே நம்மளுக்கு சந்தோஷத்தை குறைச்சிது. ஆக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே சந்தோஷத்துக்காக தான் செய்கிறோம். ஆனால் செய்து முடிச்ச உடனே சந்தோஷமாக இல்லை. ஜென்ரலாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கையே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த நம்ம மனசு எப்படி இருக்குன்னா, ஒன்றை அடையிற வரைக்கும் அதில் உள்ள பெருமை, அதில் உள்ள நிறைவையே நான் நினைக்கிறேன். ஒன்றை அடையிற வரைக்கும். அது அடைஞ்ச உடனே அதில் உள்ள குறைகளையே பார்க்குறேங்க. அடையிற வரைக்கும் குறைகள் இருக்கும். இந்த வீடு கட்டி முடிச்சோடனே பிளம்பர் இப்படி தான் விட்டுட்டு போவான் அப்படின்னு தெரியும். ஆனால் அது நினைக்கிறதில்ல நான். ஆனால் கட்டி முடித்த உடனே இவ்வளோ கட்டி முடித்தாச்சு சந்தோஷம் அப்படின்னு அந்த சந்தோஷத்துக்கு வராமல் அந்த குறைகளை ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லீக் ஆகிக்கிட்டு இருக்கும். அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒன்றை அடையிற வரைக்கும் அதனுடைய நிறைவையே பார்த்துக்கிட்டு இருப்போம், குறையெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் அடைந்ததற்கு அப்புறமாக நிறைய இருக்கும், நிறைய அதை பார்க்க மாட்டோம், அந்த குறையத்தை பார்ப்போம். நீங்கள் அதனால தான் பாருங்கள், வாழ்க்கையில் 2 பேரும் விரும்பி தான் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க. they like each other, they love each other for years. The moment they become husband and wife, அந்த ரிலேஷன்ஷிப்பே மாறும். அவங்களே 2 இயர்ஸில் 1 இயரில் 1 இயருக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே இருந்த இணக்கம் 1 இயருக்கு பின்னாடி அந்த இணக்கம் கண்டினியூ ஆக மாட்டேங்குது ஜென்ரலாக. அப்போ 1 இயருக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 2 பேரும் அவங்களுக்குள்ளே இருக்க நிறைவை மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்க சில குறைபாடுகள் இருக்கும், அதை பார்க்கவே இல்லை அவங்க. ஆனால் ஒன்ஸ் தே பிகம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆன உடனே அப்புறம் எதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த குறைகளையே பார்க்குறாங்க. இவர் என்ன எப்போவுமே அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு, இவருக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், இது என்ன இந்த அம்மா என்ன எப்போவுமே சினிமா முகத்தில் இருக்குது. அப்போ அந்த குறைகளையே தான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மைண்டுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இது அப்படி தான் கண்டினியூ ஆகும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு 2 லிஸ்ட்டு இருக்கத்தான் செய்யும். யாருக்கு கூட அந்த 2 லிஸ்ட்டு இருக்கும். மோடிக்கும் அந்த 2 லிஸ்ட் இருக்கும், ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் அந்த 2 லிஸ்ட் இருக்கும். த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹாவ், எனக்குள்ளதெல்லாம் நான் எழுதுகிறேன். லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹாவ். அற்புதமான ப்ரொஃபஷன் இல்லைங்களா, ரொம்ப ஒரு நிதானத்தோடு இயங்குகிற, என் கூட துணை புரிகிற வாழ்க்கை துணை, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இதெல்லாம் என்னுடைய லிஸ்ட் ஐ ஹாவ். இன்னொரு லிஸ்ட் இருக்குது எல்லாத்துக்குமே. லிஸ்ட் ஐ வுட் லைக் டு ஹாவ் பட் ஐ டோன்ட் ஹாவ் நவ். அப்போ அந்த லிஸ்ட்டை பார்க்குறேன். இப்போ அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது என்னை விட ரோட்டரி கிளப்பில் இன்னொருத்தர் பெரிய கார் வச்சுருக்காரு, அந்த கார் என்கிட்ட இல்லை, அதை எனக்கு வாங்கணும். அவர் எப்படி ஜாமுன்னு அந்த காரில் வராரு, அந்த கார் நான் வாங்கணும் அப்படின்னு. ஐ டோன்ட் ஹாவ் பட் ஐ வுட் லைக் டு ஹாவ். அப்படியே லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிடுவேன் நான். இப்போ
இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இருக்கிற லிஸ்ட்டை நான் பார்க்குறதே இல்லை. அது என்கிட்ட இல்லை பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த லிஸ்ட்டையே பார்க்குறதுனால இந்த இருக்கிற லிஸ்ட்டு இல்லாமல் போயிடும். ஆக இந்த மைண்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தால்தான் திஸ் வில் கெட் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் வி ஹேவ். அந்த ட்ரைனிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கு, இல்லாதே தான் பார்த்துட்டு அண்ட் இட் வில் பி நெவர் ஹேப்பி. அதனால தான் நம்ம ஃபோன் பண்ணும்போது யாருமே வந்து ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு சொல்லலை. நம்மளும் ஃபோன் பண்ணும்போது சொல்லலை, இல்லை ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு சொல்லலை. ஏன்னா நான் வந்து 2வது லிஸ்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது பையனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, அது ஒரு கவலை இல்லைங்களா. 2வது பையனுக்கு குழந்தை இல்லை, அது ஒரு கவலை. பேத்திக்கு வந்து 80 பவுன் சேர்த்துட்டேன், இன்னொரு 20 பவுன் சேர்க்கணும், அது ஒரு கவலை. பேத்திக்கு வந்து 100 பவுன் கொடுக்குறதா சொல்லிட்டேன், 80 பவுனை சேர்த்துட்டேன், இன்னொரு 20 பவுன் சேர்க்கணும், அது ஒரு கவலை. இப்படி நம்மளாக போட்டுக்கிட்டே வரும், நெவர் எண்டிங். அந்த மனதை வந்து ட்ரெயின் பண்ணால் தான் அதுலேருந்து விடுபட்டு திஸ் வில் பி ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ வி நீட் டு ட்ரெயின் த மைண்ட். இந்த மைண்டை ட்ரெயின் பண்ணாமல் அதுக்கு வராது, இந்த ஒரு குணம் அதுக்கு வராது. வி ஹாவ் டு ட்ரெயின் இட். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன். ட்ரெயின் பண்ணணும் மனசை வந்து. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இந்த மைண்டை ட்ரெயின் பண்ணலைன்னா இவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருப்பார். ஆனால் அவர் அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டு ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நின்றுட்டு இருக்கும், சொத்து தகராறுல நின்றுட்டு இருக்கும். இவர் கோயில் போயிட்டே இருக்கார், ஆனால் அந்த கோர்ட்டில் இன்னும் சரியான தீர்ப்பு வந்த பாடு இல்லை. அப்போ இன்னொருத்தர் சொல்வார், உங்களுக்கு கோர்ட்டில் ஒன்றுக்கு சரியான தீர்ப்பாக இருக்கணும்னா அதுக்கு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, அதுக்கு இந்த கோர்ட்டுக்கு சமாச்சாரத்துக்குன்னு வேறு கோயில் இருக்குது, நீ அங்கே போனால் இவர் கடவுளையே மாற்றிடுவார். நாளையிலிருந்து அந்த கோயில் போய்கிட்டு இருப்பார். ஏன்னா இந்த தெளிவு இல்லை. ஆக அந்த தெளிவை தர்றதுக்கு தான் இவ்வளோ பாடுபடணும். சங்கரரை ஒரு தடவை கேட்டாங்க, ஆதிசங்கரரை கேட்குறாங்க, இதே கேள்வி தான், வாழ்க்கையில் ஏன் பொதுவாக மனிதர்களுக்கு நிம்மதி இல்லை, ஏன் இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் சொன்னாங்க, ஏன் இந்த நிம்மதி இல்லை அப்படின்னு கேட்கும்போது சங்கரர் சொன்னார், வாழ்க்கையில் வந்து நம்ம ரொம்ப படிக்கிறோம், இன்ஜினியரிங், பிஹெச்டி, டாக்டர், அதெல்லாம் நிறைய படிக்கிறோம். படித்ததுனால ஒரு வாழ்க்கையில் மனசில் அமைதி வந்துடுமா அப்படின்னாலும் இல்லை. நிறைய இடத்துல படித்தவங்களே தான் காரணம் அமைதி இல்லாதவங்களுக்கு. பாமர மக்கள் பேசாமல் இருக்காங்க இல்லை. பணம் ஜாஸ்தி வந்தால் அமைதி வந்துடுமா, அதுவும் இல்லை. பணத்தினாலையும் இல்லை. பெரிய பதவியில் இருந்தால் அமைதி வந்துடுமா, அதுவும் இல்லை. அப்போ எதனால தான் அமைதி வரும்? பணம் இல்லை, பதவி இல்லை, படிப்பு இல்லை அப்படின்னு சங்கரர்கிட்ட கேட்குறாங்க. சங்கரர் ஒரே வார்த்தையில் சொன்னார் பதில், வாழ்க்கையில் அமைதிங்கிறதுக்கு வேண்டியது பணமோ படிப்போ பதவியோ இல்லை, வாழ்க்கையில் அமைதிக்கு வேண்டியது ஞானம் அப்படின்னு. அவரே ஆத்மா விசாரம்னு ஒரு புக்கு இருக்குமா, ஆத்ம விசாரம்னு ஒரு புக்கு இருக்கேன், சங்கரர் எழுதினதா. அதில் தான் சொல்லுவார், சமையலுக்கு எப்படி நெருப்பு அவசியமோ, சமையலுக்கு நெருப்பு வேணும்ல, சமையலுக்கு எப்படி நெருப்பு அவசியமோ அதை போல மோட்சத்திற்கு அமைதிக்கு வேண்டியது ஞானம். ஞானம் வினா ஞானம் இல்லாது, ஞானம் வினா மோட்சோ நாசித்தியது. அந்த ஞானம் இருக்கணும். அந்த ஞானங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறோம், இது ஞானம் இல்லையா இல்லைங்களா?
அப்படின்னு கேட்டால் ஞானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேள்விப்படுறோம். நம்ம பல பேர் எக்ஸாம்பிளாகவும் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ராமாயணத்தில் ஒரு எக்ஸாம்பிளை பார்க்குறோம். ராம கோவிலுக்கு போகிறோம், அன்றாடம் வணங்குறோம், ராமாயணம் இருக்குது, அன்றாடம் பார்க்குறோம், ராமாயணத்தில் வருது. அங்கே ஒரு இதை பார்க்குறோம். நம்ம ஒரு 1 ஹவரில் வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் வரணும். எல்லாம் ரெடியாகிடுச்சு. 56 தேசத்து அரசாங்கங்களும் வந்துட்டாங்க, ரெடியாகிடுச்சு. இன்னும் வந்து இவரை ப்ரொசஷனில் கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான் பாக்கி. 1 ஹவர் தான் பட்டாபிஷேகம் போகிறதுக்கு. ஆனால் கைகேயி செய்தியோடு வர்றாங்க. என்ன செய்தி வருது? தம்பி, அப்பாவுடைய ஆணை, உனக்கு பட்டம் இல்லை. அப்பவும் ராமர் வந்து எனக்கு பட்டம் இல்லைன்னு வருத்தப்படல. அப்பாவுடைய கட்டளை எதுவோ அதான். தட்ஸ் ரைட். அதை கம்பர் கூட சொல்லுவார். அதை கேட்ட உடனே ராமனுடைய முகம் எப்படி இருந்ததா? அன்று அலர்ந்த தாமரை போல குளிர்ச்சியாக இருக்கலாம். அது தாமரை போல குளிர்ச்சின்னா 3 நாளைக்கு முன்னாடி தாமரை மலர்ந்துருச்சுன்னா அது கூட வாடி இருக்கும். அன்று அலர்ந்த தாமரை போல முகம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்சல்யூட்லி நோ சேஞ்ச். திஸ் இஸ் ஃபாதர்ஸ் ஆர்டர். எஸ், அப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போது அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு போயிடுச்சு. ஆனால் அதுபடி நம்ம நிற்கிறோமா? ஃபாதர் சொன்னால் சரி அப்படின்னு நம்ம நிற்கிறோமா? இல்லை. ஆனால் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தூரம் போயிருக்கு? கதாகாலத்தில் கேட்குறோம், புக்கில் இருக்க படிக்கிறோம். நல்ல விஷயம். ஏன் போகல? அப்போது சரி, உனக்கு தான் பட்டாபிஷேகம் இல்லை, 2வது ஆர்டர் கூட இருக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, நீ 14 வருஷம் காட்டுக்கு போ. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ காட்டுக்கு போகிற. அதுவும் சரி. வேஷங்கள் மாறுது, பட்டு பீதாம்பரம்லாம் போயிடுச்சு, இப்போ மரவரிக்கு வந்துருச்சு, வேஷம் மாறுது. இவ்வளவு நான் பார்க்குறேன். அப்போ அதுலேருந்து எனக்கு என்ன பாடம் நான் கற்றுக்கிட்டேன்? பாடத்தை மட்டும் கற்றுக்கிறேன், நம்ம மறுக்கிறோம். ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. அதுதான் ஞானங்கிறது. இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதை தனதாக்கும் போது அது ஞானமாகும். தனதாக்கலைன்னா அது இஸ் நாட் விஸ்டம், இட்ஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷன். அதை தனதாக்கணும். அப்படி தனதாக்கும் போது தான் அந்த இன்ஃபர்மேஷனால் எனக்கு பலன் உண்டு. இன்ஃபர்மேஷன் மட்டுமே ஞானம் ஆகிடாது. அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எவ்வளோ காலங்களாக இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ பேர் பார்க்குறோம், எவ்வளோ படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபர்மேஷனோட நிற்கிது. அது போய் உள்ளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேங்குது, ஜென்ரலாக கொடுக்க மாட்டேங்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேங்குது. ஆக இன்றைக்கும் ராமர் கதையை கேட்குறோம், ராமர் கோவிலுக்கு போகிறோம், கதாச்சார காலத்தை கேட்குறோம். ஆனால் பங்கு பிரிக்கும் போது அம்மிக்கல்ல கூட ஈக்குவலாக தான் பிரிக்கிறோம். அப்பா கொஞ்சம் ஒரு பிரியப்பட்டு ஒருத்தர் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டாருன்னா அதனால் பிரச்சனையே வருது. ஒரு கிங்டத்தையே வேணாம்னு சொன்னானே ஒருத்தர், அப்பா சொன்னால் சரிதான் சொன்ன ஒரு கேரக்டரை பார்க்குறோம்ல. ஆனால் இங்கே ஒரு ஏறக்குறைய கொஞ்சம் வித்தியாசமாக பிரிச்சுட்டாங்கிறதுக்காக எவ்வளோ வருத்தப்படுறோம். அப்போ என்ன அர்த்தம்? ராமர் கோவிலுக்கு போகிறோம், ராமாயணம் படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே போய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மறுக்கிறது யார்? நம்ம மனம்தான் இல்லை. நீங்கள் அதனால் நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள், எந்த காலகட்டத்தில் எந்த மகான் வந்து ஒரு உண்மையை சொன்னாங்கன்னா அவரை வந்து இந்த சமுதாயம் விட்டு வைக்கல. எந்த காலகட்டம் பாருங்கள், இயேசு பிரான் என்ன சொல்லிட்டாரு? லவ் தை நெய்பர்னாரு, லவ் ஆல். ஆனால் இந்த உலகத்தெல்லாம் நீ நேசிக்கிறதுக்கு நீ ஒரு பெரிய மகானாக இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரையாவது நேசியப்பானார்.
உலகமெல்லாம் நேசிக்காம, பட் அதுக்கு நீ பெரிய மகானாவில் இருக்கணும். மினிமம் பக்கத்து வீட்டுக்காரரையாவது நேசி அப்படின்னு அவர் லவ் தை நெய்பர்னு சொன்னார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவரை அனுப்பிட்டோம் இல்லைங்களா? ஆக எந்த உண்மையை சொன்னால் கூட கலிலே உண்மையை சொன்னார் இல்லைங்களா? சூரியன் பூமியை சுற்றலை, சூரியனைத்தான் பூமி சுற்றி வருதுங்கிற ஒரு உண்மையை சொன்னார். கலிலேக்கு என்ன கிடைச்சது? தண்டனை தான் கிடைச்சது. ஆக எந்த காலகட்டத்திலையும் ஒரு உண்மையை சொல்லும்போது சமுதாயம் ஏற்கிறதில்ல. அதுக்கு காரணம் இந்த மனசு தான். ஆக அதுக்கும் இந்த மனதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. நல்லதாக இருந்தால் அதை ஏற்றுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இன்ஃபர்மேஷனோடு அதை இன்ஜெக்ட் பண்ணிடுது. இன்றைக்கி எத்தனை கோர்ட்டில் சொத்து தகராறுனால எத்தனை கேஸ் கிடைக்குது கோர்ட்டில் இல்லைங்க? அப்பாவுடைய சொத்து அவர் பிரிக்கிறாரு, எனக்கு கிடைச்சது போதும் அப்படி எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அதில் எவ்வளோ, அப்போ நம்ம நாட்டில் தான் ராமாயணம் வந்ததுங்கிறது பெருமை என்ன இருக்காது? அப்புறம் இங்கிலாந்து ஒன்று தான், இந்தியாவும் ஒன்று தான் இல்லை. இங்கிலாந்தில் ராமாயணம் வரல, அவன் அப்படி பிஹேவ் பண்ணுறான். இந்த நாட்டில் ராமாயணம் வந்தது, நான் அப்படி தானே பிஹேவ் பண்ணுறேன். என்ன பிரயோஜனம் அப்புறம்? அதனால தான் அந்த மறுப்பு பார்த்தீங்களா, அது காரணம் நம்ம அன்ட்ரெயின்டு மைண்டு. ஆக அந்த அன்ட்ரெயின்டு மைண்டு அதே வச்சுக்கிட்டு காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம். இந்த அன்ட்ரெயின்டு மைண்ட் பார்த்தீங்களா, அதில் நமக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அன்ட்ரெயின்டு மைண்ட் இட் வில் நாட் கேர் ஃபார் மீ. என்னை பார்த்து அது அக்கறையே படுறதில்லை. ஐ வாண்ட் தேட், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நேற்று சாப்பிட்டே இல்லை, இன்றைக்கி போய் சாப்பிட்டாரு இல்லை. அந்த அன்ட்ரெயின்டு மைண்டு தான் இப்போ ஒரு முதல்ல ஒரு சிகரெட்டை ஒரு நண்பர் கொடுத்துருப்பாரு. பயாத்திரி மகர்ஷி அடிக்கடி சொல்லுவாங்க, எவ்வளோ தான் செயின் ஸ்மோக்கராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிகரெட்டை அவர் வாங்கியிருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு சிகரெட்டை போய் அவர் கடைக்கு போய் வாங்கியிருக்கவே மாட்டார். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்த டொனேஷன் தான். அதில் பிடிச்சிக்கிறாங்க, அப்படியே பழக்கமாயிருது. பழக்கமானதுக்கப்புறம் இந்த மனசு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுது. சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ், அது இதுன்னு கேள்விப்படுது. இருந்தாலும் இந்த மனசு என்ன பண்ணுது, 4 மணிக்கு போக சொல்லுது. அப்போ யார் என்னுடைய எதிரி? எங்கள் அப்பா வேணாங்கிறாரு, அம்மா வேணாங்கிறாங்க, பிள்ளைங்க வேணாங்கிறாங்க, ஒய்ஃப் வேணாங்கிறாங்க. ஆனால் என்னை போய் வாங்க சொல்கிறது யார்? என்னுடைய மனசு. அப்போ எனக்கு யார் எதிரி? என்னுடைய மனசே எதிரி தான். அன்ட்ரெயின்டு மைண்டு. இந்த அன்ட்ரெயின்டு மைண்டை வச்சுட்டு நம்ம காலம் தர்றது மிக மிக கஷ்டம். ஏன்னா இட் ஓன்ட் கேர் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் மீ, இட் வில் கேர் ஒன்லி வாட் இட் வாண்ட்ஸ். எத்தனை பேருங்கம்மா இவனுடைய ஹைட் என்ன, 6 அடி உயரம் இருக்கான், 70 கிலோ இருக்கான். சிகரெட் எவ்வளோ நீளம்மா, ஒரு சின்ன நீளம், எவ்வளோ அவுன்ஸு, ஃபியூ அவுன்சஸ்ஸு. இந்த 6 அடி 70 kg இருக்க மனுஷன் அதை தூக்கி விட்டே முடியல பாருங்க இல்லை. அது தப்பி தவிர கீழே விழுந்தாலும் இந்த பழா போன மனுஷன் குஞ்சு தான் மறுபடியும் எடுக்கிறான். அப்போ ஒரு சாதாரண அதை போய் அப்படி தூக்கி விட்டேறிய முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க பாருங்கள். காரணம் என்ன? அவனுடைய அன்ட்ரெயின் மைண்டு. கொஞ்சம் மைண்டை ட்ரைனிங் கொடுத்துருந்தான்னா அப்படி லேசாகிட்டு எடுத்துருவான். ஆக இந்த மைண்டுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்காமல் இருந்தோம்னா பல விதங்களில் இது நமக்கு கெடுதலே தான் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால தான் ஜென்ரலாக இன்றைக்கி உலகத்தில் த பீஸ் இஸ் நாட் தேர். பிகாஸ் இந்த உட்கார்ந்து இந்த மைண்டை ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட், ஒரு கல்ச்சர் ஜென்ரலாக நமக்கு கிடையாது. நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அது எப்படி கிராண்டட் எடுத்துக்கிறோம்னா, இந்த மைண்டை எப்படி நம்மளை தவறாக ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, எனக்கு கோபம் வருதுன்னு வைங்க, தட் மீன்ஸ் வாட்? இட் இஸ் எ டிசீஸ். இப்போ எனக்கு 105 டிகிரி இருக்குங்க அப்படின்னு நான் சந்தோஷமாக சொல்ல முடியும்? சார் உங்களுக்கெல்லாம் 98 தான் இருக்குது, ஆனால் எனக்கு 105 சார்
அப்படின்னு சந்தோஷமாக அது என்ன பெருமையாக எனக்கு இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, சார் அவர் மூங்கோபின் அந்த சார் அவருடைய குணம், அது குணம் அல்ல, இட் இஸ் அ நோய் டு பி ட்ரீட்டட். அந்த நோய் டு பி ட்ரீட்டட் யாருமே நினைக்கிறது இல்லை. அது அவரோட குணம் சார், அது குணம் இல்லை, இட் இஸ் எ டிசீஸ், இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் அப்படிங்கிற வந்தால் தான் நான் இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிப்பேன். ஏன் நான் கோபப்படுறேன், இதனால் என்ன லாபம், என்ன நஷ்டம், கோபப்பட்டு யாராச்சும் மாற்றிருக்காமா? இது வரைக்கும் மாற்றினது கிடையாது. கோபப்பட்டு மாற்றணும்னா இப்போ எம்பிஏக்கெல்லாம் புக் வருது இல்லைங்க, மேனேஜ்மெண்ட் சைட்டில் நிறைய புக் வந்து விழுது. இப்போ எந்த எம்பிஏ புக்கிலையும் இஃப் யூ வாண்ட் டு பி அன் எக்ஸிக்யூட்டிவ், a very efficient executive, lose your temper every now and then எழுதியிருக்காங்க? எழுதவே இல்லையே. மாறாக if you want to be a good executive, you can lose anything but your temper. You can lose anything but your temper. அதுதான் லெசன். ஆக அந்த டெம்பரை வந்து இட் ஹாஸ் டு பி ட்ரீட்டட்னு நம்ம என்ன நினைக்கல, அது என்னுடைய குணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். 105 டெம்பரேச்சர் இருக்கிறது என்னுடைய குணம் அல்ல, இட் ஹாஸ் பி ட்ரீட்டட். இதெல்லாம் நாம் இப்போது நம்மளை வந்து ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற அவசியத்தை ஏற்படுத்துது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய ஸ்டடீஸில் இது வரல. அன்ஃபார்ச்சுனேட் தான். ஃபிசிக்ஸ்லேயும் வரல, கெமிஸ்ட்ரியும் வரல, எதுலேயுமே இந்த ஸ்டடி வரல. இப்போ அதனால தான் பொதுவாக மகான்கள் மாறி இருக்கிறவங்க தான் பொதுவாக எது வந்து நம்ம சாதாரண படிப்பில் விட்டு போச்சோ அதை எடுத்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துடணும். அப்போ தான் இந்த சமுதாயம் வரும். அப்படிங்கிறனால தான் இந்த மெடிடேஷனுங்கிற ப்ராசஸை பல உயர்ந்த மகான்கள் கையில் எடுத்திருக்காங்க. அந்த மெடிடேஷன் ப்ராசஸில் தான் அவங்க உயர்ந்தவங்களாகவும் ஆகியிருக்காங்க. இப்போ நபிகள் எடுங்க, குகையில் தான் மெடிடேட் பண்ணார், அப்புறம் தான் குரானை கொட்டுறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் எடுங்க, ஒரு 10 years அவர் எங்கே போனாருன்னு தெரியலை, மிஸ்ஸிங் பீரியடு. அப்போ வந்து ஹி ஹாஸ் பீன் வாண்டரிங் எவ்ரிவேர் வித் மெடிடேட்டிவ் லைஃப். அந்த லைஃப் முடிஞ்ச உடனே போகிறாரு, உண்மைகளை சொல்கிறாரு, அவ்வளோதான். ஹி ஹாஸ் டன் வித் தட். ஸோ எல்லாருமே வந்து இந்த மெடிடேஷனில் தான் உயர்ந்தவங்க ஆகிறாங்க. மகாத்மா காந்தி ஆல்சோ வாஸ் அ பாலிட்டிஷியன், பட் அவர் எவ்வளோ ப்ரேயர் விடலை, மெடிடேஷன். ஸோ அந்த மெடிடேஷனில் தான் நம்ம உயர்வுக்கான படிகளும் இருக்குது. அதனால தான் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சாதாரண மனம் வந்து இதனுடைய குவாலிட்டி வந்து இட் வில் ரெஃப்யூஸ் டு சேஞ்ச். அதுதான் மனதோட குவாலிட்டி. இட் வில் ரெஃப்யூஸ் டு சேஞ்ச். நேற்று செஞ்சதை இன்றைக்கி செய்யாது, அதுதான் சொன்னாங்க. ஆனால் அதை சேஞ்ச் பண்ணால் தான் சில உண்மைகளை அதை ஏற்றுக்கும். அப்படி உண்மைகளை ஏற்றுக்கும் போது தான் வாழ்க்கை வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு பயனுள்ளதாக அமையும். இல்லைன்னா இன்ஃபர்மேஷனோட நின்றோம். நீங்கள் பிடி உஷான்னு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க ஓடி ஓடி ப்ரைஸ்லாம் வாங்கினாங்க. அதை பற்றி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டில் வரும். இவ்வளோ மீட்டர் ஓடினாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க, எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து கடைசியில் இவருக்கு பயிற்சி அளித்தவர் நம்பியார் அப்படின்னு ஒரு இருக்கும். கடைசியாக வரும், இவருக்கு பயிற்சி அளித்தவர் நம்பியார்னு வரும். அப்போ ஒரு யோசனை, நம்பியாரே இவருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, இந்த அம்மா ஓடி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, நம்பியாரே ஓடி இருக்கலாமே, அவரே ஓடி ப்ரைஸ் வாங்கியிருக்கலாமே. நம்பியாருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், ஆனால் ஓடக்கூடிய உடம்பு இல்லை. அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய உடம்பு இல்லை. அதனால தான் அவர் ஓட முடியல. ஆனால் ஹி நோஸ் அ டெக்னிக். ஆக பிடி உஷாவுக்கு ஏன் மெடல் கொடுக்குறாங்க? இன்ஃபர்மேஷனு தெரியும், உடம்பு வாகலாம் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி. இன்ஃபர்மேஷன் மட்டுமே வெற்றி ஆகாது. அது நம்பியாருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், டெக்னிக்கெலாம் தெரியும், ஆனால் உடம்பு இல்லை, ஓடக்கூடிய உடம்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆக ரெண்டும் இருந்தவங்க தான் வாழ்க்கையில் சிறப்பாக. இன்ஃபர்மேஷனும் வேணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் வேணும்.
அந்த ரெண்டு எங்கே இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி தான். அவங்க வாழ்க்கையில் எப்போவும் அமைதி தான். கம் வாட்மே அமைதியாக தான் இருப்பாங்க. அந்த அமைதி நிலைக்கு போகிறதுக்கு தான் வி நீட் ட்ரைனிங், வி நீட் மெடிடேஷன். இப்போ அந்த மெடிடேஷன் வந்து மனம் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? அதனால் மெடிடேஷன் ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, since it is to do with the mind, it is very necessary that we must know what is mind. What is mind? அந்த வாட் இஸ் மைண்டுன்னு தெரியாமல் நம்ம அதை டீல் பண்ண முடியாது. Therefore it becomes necessary to know what is mind. அதை தெரிஞ்சிட்டால் தான் அது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியும். சைக்கிளே பார்க்காதவங்க எப்படி சைக்கிள் ஓட்ட முடியும்? இல்லை. ஸோ இப்போ நமக்கு வந்து மைண்டுனா என்ன அப்படின்னு இப்போ ஒரு ஒரு சிந்தனைக்கு வர்றோம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்மக்கிட்ட உடல் இருக்குது, மைண்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போது ஒரு விஷயத்தில் இது வேணும், இது வேணாம், நாளைக்கு அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது உடலா மனமா? மனம் இல்லை. முடிவெடுக்கிறது மனசு தான். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அது இந்த உடலை இயக்க ஆரம்பிச்சு. முடிவு எடுத்ததுக்கு அப்புறமாக சரி அவருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு மனசு சொல்லுது. அவங்க அட்ரஸை கேளு, மேரேஜுக்கு போகணும், எத்தனை மணிக்கு முகூர்த்தம் எல்லாம் கேட்டு வச்சுக்கோ, நோட் பண்ணிக்கோ, எல்லாம் மனசு சொல்லுது. இந்த உடல் கேட்குது, அவ்வளோதான். ஸோ இந்த உடலுங்கிறது இஸ் ஒன்லி a vehicle. It is driven by the mind. மைண்டு தான் டிசிஷன் டேக்கிங். உடலுங்கிறது இஸ் ஒன்லி a vehicle. ஸோ ரெண்டு அம்சம் இருக்குது இல்லை. that which is being driven, that which drives. இதில் எது முக்கியமாக இருக்கணும், எது நல்லா இருக்கணும்? டிரைவர். இதில் இப்போ ஒரு மேரேஜுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் போகணும் இல்லைங்களா? இப்போ என்னுடைய கார் நல்லா இருக்கணுமா, டிரைவர் நல்லா இருக்கணுமா? ரெண்டும் நல்லா இருக்கணும் இல்லை, ரெண்டும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நான் போகிற இடத்துக்கு போக முடியும். ஆனால் பாருங்கள், the vehicle is only, it is driven. நம்ம இதைத்தான் டெய்லி ஷோ போடுறோம், இதைத்தான் நம்ம ட்ரிம் பண்ணுறோம், இதைத்தான் ட்ரைனிங் கொடுக்குறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம். இவ்வளவு பண்ணுறது வெஹிக்கிளுக்கு தான். நம்ம மனசை நம்ம என்னைக்காச்சும் நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோமா, அதை க்ளீன் பண்ணியிருக்கோமா? இல்லையே. அப்போது எப்போவோ டிரைவராக இருந்தவர், 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் டிரைவராக இருந்தவர், அவர் வண்டியை ஓட்டினா எங்கே ஒன்வேன்னு தெரியாது, எங்கே டூவேன்னு தெரியாது. இப்போது எப்படி போய் அங்கே போய் சேர்றது? அவர் என்ன சொல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் வண்டி ஓட்டணும் சார், இப்போ என்னெல்லாம் ரோடெல்லாம் மாறி போச்சு. அப்போ அவர் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு தவிர வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸ் வெஹிக்கிள் தான், ஆனால் டிரைவர் அப்டேட் பண்ணியிருக்கேன் மேடம். இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் ஒன்வேயில் போயிட்டு இடிச்சிக்கிட்டு இருப்பார். அது ஒன்வேன்னு போட்டிருக்க அவருக்கு தெரியாது. அதனால தான் இப்போது நம்ம யாருமே வந்து டெய்லி இந்த மனசை வந்து க்ளீன் பண்ணலாம். இது அப்படியே இருக்குது. இதை ட்ரைனிங் கொடுத்து டீல் பண்ணலை. நம்ம ஒரு உடம்பை வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறோம். பியூட்டி பார்லருக்கு போகிறோம் இல்லைங்களா, என்னென்ன மூலம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த உடம்புக்காக. ஆனால் அந்த மனசுக்காக ஒரு ஸ்டெப் கூட நம்ம பண்ணணும் கூட நினைக்கல. இது பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே ட்ரைனிங் இல்லாமல் இருக்கு. அப்போ இது எப்படி என்ன சரியாக ட்ரை பண்ணும்? எங்கேயாச்சும் போய் இடிச்சுக்கிட்டு தான் நிற்கும். ஒன்று சம்மந்திகள்கிட்ட போய் இடிப்பேன், இல்லைன்னா எங்கேயாச்சும் சபார்டினேட்டுக்கிட்ட போய் இடிச்சுக்கிட்டு இருப்பேன். எங்கேயோ இடிச்சுக்கிட்டு நிற்கும். எய்தர் வித் சபார்டினேட்ஸ் ஆர் வித் அ பாஸ் ஆர் வித் அவர் சம்பந்தி, எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்டு நிற்குது. ஏன்னா சரியாக ட்ரைனிங் கொடுக்கல. இருக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள்.
இந்த ட்ரைனிங் சரியாக கொடுக்காததுனால இப்போ சென்னையிலும் டி நகர் ஒரு ஏரியா, ஒரு 10 kilometers away பெரம்பூர் அனதர் ஏரியா. பெரம்பூர் இஸ் அனதர் ஏரியா. இப்போ டி நகரில் பேரண்ட்ஸ் இருக்காங்க. பையன் அமெரிக்காவுக்கு இருக்கிறான். போய் 7-8 வருஷம் ஆச்சு. சந்தோஷமாக இருக்கான், நல்ல வேலையில் இருக்கிறான். ஆனால் 8 வருஷம் வர முடியலை. பணம் அனுப்புகிறான், தேர் ஹாப்பி, டெய்லி பேசுகிறாங்க, எவ்ரிபடி இஸ் ஹாப்பி தேர். 8 வருஷம் கழிச்சு பையன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்பா, எனக்கு 2 months லீவு கிடச்சிருக்கு, நான் சென்னைக்கு வரேன். அப்பா இஸ் வெரி ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு, ரிலேட்டிவ்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இஸ் ஜம்பிங், இன்னும் வரப்போகிறான்னு சொல்லிட்டு. சரி, வர்றதுக்கு இன்னொரு 4 நாள் இருக்குது. பையன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி அந்த மருமக இருக்குல்லங்க, மருமக சம்மந்தி வீடு பெரம்பூரில். இவர் டி நகரில் இருக்கார், சம்மந்தி வீடு பெரம்பூரில் 10 kilometers தாண்டி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவர் சன் ஃபோன் பண்ணுறாரு, அப்பா ஏர்லி மார்னிங் 5 o'clock ஃப்ளைட் வருது சென்னைக்கு, நாங்கள் பெரம்பூர் போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வரலாம்னு இருக்கோம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. அப்பாவுக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? 8 வருஷம் கழித்து வர்ற பையன் இறங்கிட்டு பெரம்பூர் போயிட்டு, பெரம்பூர்னா எங்கேங்க, இன்லாஸ் வீட்டுக்கு, பெரம்பூருக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வர்றோம்ப்பான்னு ஃபோன் பண்ணார்னா இந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, ஹாப்பியாக இருப்பாரா? இருக்க மாட்டார். ஏன்னா அந்த அவருடைய மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. அந்த கல்ச்சர் பையனா நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு. வாய் ஏன் அப்படி ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவனுக்கு எங்கே பிரியமாக போயிட்டு போகிறான், அதனால இல்லை அப்படின்னு என் மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. இப்போது அப்பாவுக்கு அப்படியே கோபம் வருது, கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிக்கிறார். இல்லை, ஹி இஸ் நாட் ஹாப்பி. அந்த அவர் பேசுகிறதில்ல, அவர் நடந்துக்கிறதுல இஸ் பாடி ஆல்சோ இஸ் பீயிங் ஸ்பாயில்டு. வீட்டை சத்தம் போடுறாரு. இப்படி ஒரு பையன் வந்து சொல்லிட்டான், பையனை பிடிச்சி சத்தம் போடுறாரு, நீ வளர்த்தனே பிரச்சனை போனே வந்தேன்னு சத்தம் போடுறாரு. இந்த சத்தத்தை வந்து மருமகளும் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, இன்னும் முடியுது. அந்த பொண்ணு கேட்கும், நாங்கள் சென்னைக்கு வந்து எங்கிட்டு போய் இந்த பக்கம் போயிட்டு ஒருத்தர் வந்தால் இவருக்கு என்ன கேட்கணும் பொண்ணு, இந்த காலத்து பொண்ணு. அப்போ எவ்வளவு நம்ம போய் ஸ்பாயில் பண்ணுறோம் பாருங்க. ஒரே வேர்டு, சரியாப்பா போயிட்டு வாப்பா, இப்படி போச்சா. ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளசன்ட்னஸை இவர் பாருங்கள் அன்னெசரியாக ஸ்பாயில் பண்ணுற காரணம் மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கிறதில்ல. இதெல்லாம் அந்த காலம். அப்பா வீட்டுக்கு தான் முதல்ல வரணும், பையன் நம்ம பையன்தாங்கிறதுலாம் அந்த காலம். இந்த காலம் கிடையாது. They have their own program. Let them do it. What he does is happy for me. இதில் ஏதாச்சும் ஒரு லட்ச ரூபாய் நஷ்டமாகுதா? ஒன்றும் இல்லையே. 8 வருஷம் வெயிட் பண்ணல, இன்னொரு 10 நாள் தானே. அப்போது அந்த அப்பாவுக்கு ஏன் அந்த டென்ஷன் வருதுன்னா அன்ட்ரைன்டு மைண்ட். அவர் அந்த காலத்திலே நிற்கிறார். இந்த காலத்தில் அவர் புரிஞ்சிக்கிறல. என்ன புரிஞ்சுக்கலன்னா, சன் இஸ் மை சன் ஒன்லி அப் டு an ஏஜ். ஒன்லி அப் டு an ஏஜ் இஸ் மை சன் அப்படின்னு நான் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, ட்ரிவாண்ட்ரம் போகிற ட்ரெயினில் நீங்கள் சென்னையில் வந்து கோயம்புத்தூருக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் கிளாஸில் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, ரைட். நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு போயிட்டீங்க, உங்கள் சீட்டுக்கு போயிட்டீங்க, அங்கே இன்னொருத்தர் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாரி, இது என் சீட்டுங்க. இப்போ கொஸ்டின், எது வரைக்கும் உங்கள் சீட்? எது வரைக்கும் உங்கள் சீட்? அது கோயம்புத்தூர் வரைக்கும். அப்புறம் அது வேறு யார் சீட்டோ? நீங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் அது என்னுடைய சீட்டு. அதே மாதிரி தான்
என்னுடைய சன் எது வரைக்கும் மை சன் அப்படின்னு கேட்டோம்னா till we get his marriage. மேரேஜ் ஆன உடனுக்கு அப்புறமாக நான் மை சன் சொன்னேன்னா அங்கே ஒரு குரல் கேட்குது, ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது இன்னொரு குரல். அப்போ ஷேர் பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ மைண்டை ட்ரெயின் பண்ணணும். ஓ வந்துடுச்சு, நம்ம தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், ஒரு கிளைம் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு சந்தோஷம். எனக்கு 50% தான். இப்போது 50% சந்தோஷமாக இருக்கும்போது இன்லா சார் சொல்கிறாங்க ஹீ இஸ் மை சன் இன்லாங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 25%. அப்படி போனால் பாக்கியவானுக்கு எவ்வளோ இருக்கும்? 10% இருக்கும். அதுதான் யதார்த்தம். அதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தம் என்ன சொன்னோம்? ஆல் செட் அண்ட் டன், wherever he goes, whoever claims he is my son, okay, 10%. Basically he is my son. போதும் அப்படின்னு வந்தால் எனக்கு அமைதியாக மறுபடியும் மை சன் கிளைம் பண்ணிட்டு இருந்தேன்னா there are so many people to claim that. அப்போ அந்த மைண்டுக்கு ட்ரைனிங் இல்லைன்னா இந்த பாடுபடுத்துவாங்க. That is why we need to train the mind. Why meditation தான் இப்போ நம்ம பேசுகிறது. Why? அதர்வைஸ் என்ன ப்ராப்ளம்? எப்போவுமே நமக்கு இந்த மைண்டினால ப்ராப்ளம் தான். அன்ட்ரெயின்டு மைண்ட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். அன்ட்ரெயின்டு மைண்டு உள்ளவங்க மினிஸ்டர் ஆனால் சொசைட்டிக்கே ப்ராப்ளம். அன்ட்ரெயின்டு மைண்டு உள்ளவங்க பணக்காரர்கள் ஆனால் பணம் சேர்ந்துச்சுன்னா மற்றவங்களை எல்லாம் புரிஞ்சிடுவாங்க, சொசைட்டிக்கு ப்ராப்ளம். அதனால தான் இந்த மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்ன ட்ரெயின் பண்ணணும்னா வி மஸ்ட் நோ வாட் இஸ் மைண்ட். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ட்ரெயின் கொடுக்க முடியும். ரைட், இப்போ வாட் இஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம், மெடிடேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே 45 minutes ஆச்சு. ஏன்னா அந்த வாட் இஸ் மைண்டுன்னு தெரியாமல் மெடிடேஷன் வாட் இஸ் வி ஆர் டூயிங் இல்லை அப்படின்னு கேட்பாங்கல்ல. ரைட், இப்போ ரொம்ப சிம்பிளாக இப்போது இதை புரிஞ்சுக்கிறோம்னா இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டில் வெரி சிம்பிள். நம்ம வீட்டில் டிவி எடுத்துக்கோங்க, டிவி பாக்ஸ். அதில் 3 சிஸ்டம் இருக்குது டிவி பாக்ஸில். ஒன்று நான் தொட்டு பார்க்கக்கூடிய பெட்டி, அதை நான் தொடரலாம். பின்னாடி போனால் அங்கே ஒரு ஒயர் இருக்குது, இங்கே ஒரு கண்டென்சர், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதெல்லாம் நான் பார்க்குறேன். பெட்டி பாக்ஸ். அப்புறம் த கரண்ட் ஐ சென்ஸ். அந்த கரண்ட் என்ன பண்ணுது? ஒவ்வொரு பாகத்தையும் போய் எனர்ஜைஸ் பண்ணி இட் கோஆர்டினேட்ஸ் எவ்ரி திங். இட் மேக்ஸ் த ஹோல் டிவி டு ஃபங்க்ஷன். ரெடியாக இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக பண்ணிட்டு. தட் இஸ் கரண்ட் இல்லைங்களா? மூணாவது ஒரு அம்சம் நம்ம வாங்குகிறோம் டிவியில், சிக்னலை வாங்குகிறோம். இப்போ அந்த சிக்னலில் தான் விஷயம் இருக்குது, ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது யாருடைய ஸ்பீச்சோ இல்லை டான்ஸோ ஒரு ஸ்பீச்சோ, அதில் அந்த சிக்னலில் தான் வேவ்னு சொல்கிறோம்ல, சில பேர் சிக்னல், அதுக்கு ஆக்சுவலி வேவ் தானே அது. அந்த வேவில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ எது இந்த டிவி பாடும்? அந்த ரெக்கார்டில் இருக்கிறத, அந்த வேவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறத இந்த டிவி பாக்ஸு பாடும் இல்லைங்களா? உங்களுக்கு வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் லீடரை அந்த பாக்ஸ் திட்டிக்கிட்டே இருக்கு, யூ டோன்ட் லைக் தட். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாக்ஸை மாற்றுவீங்களா? பாக்ஸை மாற்ற மாட்டீங்க. என்னப்பா இந்த பாக்ஸ் இப்படியே திட்டிக்கிட்டு இருக்குன்னு கரண்ட்டை மாற்றுவீங்களா? மாற்ற மாட்டீங்க. மாற்றுறது சிக்னலை மாற்றின உடனே அது கொண்டு வர மெசேஜ் வேறு. அப்போ அதே ஸ்பீக்கர் இப்போ மாறி பேசுது. ஸ்பீக்கர் அதே ஸ்பீக்கர் தான், ஆனால் இப்போ மாறி பேசும். ஸோ நீங்கள் மாற்றுறது சிக்னல். ஏன்னா அதில் தான் விஷயம் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆச்சுங்களா? அதே மாதிரி தான் இந்த ஜீவன். சிம்பிள். அங்கே தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு பெட்டி இருக்குது, இங்கேயும் தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு பெட்டி இருக்குது.
அங்கே எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கேயும் உள்ளுக்கு ஒரு கரண்ட் ஓடிட்டுருக்கு, பயோ கரண்ட், உயிர் ஓட்டம்னு சொல்கிறோம். பயோ கரண்ட் ஒரு உயிர் ஓட்டம். அங்கே அலையில் வேவ்ஸில் சில பதிவுகள் இருக்காங்க, பதிவு செஞ்சு தான் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நமக்குள்ளேயும் வேவ்ஸ் இருக்குது, அதில் தான் நமக்குள்ள பதிவுகளும் இருக்குது. இந்த மூணாவது அம்சம்தான் இப்போ கொஞ்சம் ஃபிலாசபியில் பேசப்படுகிற அம்சம். இது வரைக்கும் அந்த மூணாவது அம்சத்தை ஃபிலாசபியில் ஜாஸ்தி பேசலை. எதை பேசல, உள்ளுக்கு ஒரு அலை சிஸ்டம் இருக்குது, அதில் நம்ம பதிவுகள் இருக்குங்கிறத இது வரைக்கும் ஃபிலாசபியில் அந்த சிஸ்டத்தை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணலை. இப்போ தான் ரீசெண்டாக எல்லாத்தையும் கொண்டு வராங்க, எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. நமக்குள்ளே ஒரு அலை சிஸ்டம் இருக்குது, ஒரு தொகுப்பு இருக்குது. அந்த அலையில் தான் என்ன இருக்குங்க, நம்ம பதிவுகள்லாம் பதிஞ்சிருக்கு. இப்போ அந்த பதிவுகள் தான் என்னை பேச வைக்குது. இப்போ எப்படி அங்கே சிக்னலில் இருக்கிறது தான் இந்த ஸ்பீக்கர் பேசுது, அதே மாதிரி என்னுடைய அலையில் என்ன பதிவுகள் இருக்குதோ அதைத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது டாக்டர் மாதிரி எனக்கு ஹார்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார்னா எனக்கு தெரியாது. ஏன்னா என் பதிவில் அது இல்லை, என் அலையில் அது பதிஞ்சிக்கிறல, என்னுடைய அலையில் அந்த பதிவு இல்லை. அப்போ நான் அதிலேருந்து வராது எனக்கு. அப்போ என்னுடைய பதிவில் நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆச்சுங்களா? ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ என்ன கவனிக்கணும்னா, டிவி பாக்ஸில் பாக்ஸை செஞ்சது யாருங்க? ஒரு கம்பெனி, HCL. கரண்ட் எங்கேருந்து வருதுங்க? நாட்டை விட்ட கரண்ட்டு சிக்னல் எங்கேருந்து வருது? இங்கே சென்னையிலிருந்து ஜெயா டிவியோ சன் டிவியோ அவன் அனுப்புகிறான். ஆக சிக்னல் சென்னையிலேருந்து வருது, கரண்ட் மேட்டூர்லேருந்து வருது, பாக்ஸை செஞ்சது HCL. இது 3 சேர்ந்து பாருங்க ஃபங்க்ஷன் பண்ணாது. ஆக பாக்ஸுக்கு நான் பணம் யார்கிட்ட கொடுத்தேன்? கம்பெனிக்கு போயிடுச்சு. நான் கொடுத்த பணம் கடைக்காரர் கொடுத்தேன், கடைக்காரர் கம்பெனிக்கு அனுப்பிட்டார். கரண்ட்டுக்கு நான் யாருக்கு பணம் கொடுத்தேன்? முனிசிபாலிட்டி கொடுத்தேன். முனிசிபாலிட்டி தான் வாங்கினாங்க, எனக்கு அனுப்புனாங்க, கொடுத்துட்டேன். சிக்னலுக்கு யாருக்கு கொடுக்குறேன்? ஆப்ரேட்டர் கொடுக்குறேன், அவனுக்கு போயிடுச்சு. இப்போது எனக்குள்ள இந்த பாக்ஸ் இருக்குது, எனக்குள்ளே ஒரு பயோ கரண்ட் இருக்குது, எனக்குள்ளே ஒரு அலை இருக்குது, பதிவுகள் இருக்குது. இந்த 3ஐயும் நான் யார்கிட்ட வாங்கினேன்? அங்கே எனக்கு தெரியுது, பாக்ஸை அங்கே வாங்கினேன், கரண்ட்டு இங்கேருந்து வருது, அலை சிக்னல் இங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே இருக்கிற 3 அம்சம் இருக்குது, அது நான் யார்கிட்ட வாங்கினேன்? அங்கே தான் எனக்கு 3ஐயும் கொடுத்தவங்க என்னுடைய அம்மா அப்பா. அவங்களுடைய அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்களா, விந்து நாதம், அந்த இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப் சேர்ந்து ஒரு ஃபுல் வந்தது, ஒரு எம்பிரியோ வந்தது இல்லை? அங்கே பாடியும் வந்துருச்சு, அங்கே அவங்கக்கிட்ட இருந்த அலையும் வந்துருச்சு, அவங்கக்கிட்ட இருந்த பயோ கரண்ட்டும் வந்துருச்சு. ஸோ எனக்கு 3ஐயும் கொடுத்தது என் அம்மா அப்பா, அவங்க மூலமாக தான் வந்திருக்கு. அப்போது அம்மா அப்பாவை நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது, எனக்கு இந்த 3ஐயும் கொடுத்துருக்காங்க அவங்க. ஆச்சுங்களா? அதனால் இப்போது நான் HCLக்கு பணம் கட்டினேன், உங்களுக்கு பணம் கட்டினேன், அம்மா அப்பாவுக்கு பணம் கட்டுறேன்னா எத்தனை பிள்ளையை கட்டுறாங்க இல்லை? ஏன்னா இந்த ஞானம் இல்லை. அம்மா அப்பாவை பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். தே ஆர் நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், தே ஆர் இண்டிவிஜுவல் ப்ளஸ் சம்திங். எனக்கு 3ஐயும் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த ஒரு உடல், சின்ன உடல் கொடுத்தாங்க, அதுதான் பெருகுது. அது பெருக வைக்கிறது யார்? உள்ளுக்க பதிவையும் கொடுத்துட்டாங்களா, அந்த பதிவு தான், அந்த 2 பேர் சேர்ந்த பதிவு வந்துடுச்சுங்களா, அதுதான் எனக்கு காது இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், தலைமுடி இப்படி இருக்கணும். அதனால தான் என்னுடைய மூக்கு எங்கள் அம்மா மாதிரி இருக்கும், இல்லைன்னா அப்பா மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஜாயிண்ட் வெஞ்சர். சரி காது நீ மாதிரி வச்சுக்கோ, மூக்கு என் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு டெவலப் பண்ணி ஐ கம் டு த வேர்ல்ட். ஆக நான் இந்த உலகத்துக்கு வரும்போது
என்னுடைய உடல் இருக்குது. எனக்குள்ளே ஒரு பயோ கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்குள்ள பதிவுகள் இருக்குது. இந்த பதிவுகள் யார் கொடுத்தது? அம்மா அப்பா கொடுத்தது. இந்த அலையில் இருக்கிற பதிவுகள் இருக்கே, அதுதான் என்னை இப்போது வழி நடத்துது. தட் டிரைவ்ஸ் மீ. இப்போது நான் பசி அப்படின்னா எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா, அந்த குழந்தை கத்துது பார்த்தீங்களா? ஏன் கத்துதுன்னா, அவங்களுடைய அம்மா அப்பா அப்படி தான் செஞ்சாங்க. அந்த பதிவு உள்ளுக்கு இருக்குது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது இது. அதுக்கு அழுகணும் யார் சொன்னது? அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னா அழ ஆரம்பிச்சிடும். அது அழ ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன நான் சிந்திச்சு அழுகுது? பதிவு ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா பண்ண பதிவு உள்ளுக்கு இருக்குது. ஸோ இட் ரிப்பீட்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த அம்மா அப்பா மூலமாக நான் வாங்கினேனே பதிவுகள், அந்த பதிவுகளுக்கு பெயர் தான் ஃபிலாசபியில் பதிவுக்கு பெயர் தான் கர்மா. ஸோ அவங்க மூலமாக வாங்கின பதிவு தான் சஞ்சித கர்மா. அதுதான் சஞ்சித கர்மா. என்னுடைய சஞ்சித கர்மா எங்கள் அம்மா அப்பா மூலமாக வந்த பதிவுகள். இப்போ வந்தாச்சுங்களா? ரைட். இந்த பதிவுகளின் படி தான் என் வாழ்க்கையை ஓட்டுறேன் நான். இப்போ குழந்தை பசிச்சுன்னா அழுகுது, டிஸ்கம்ஃபர்ட்னா அழுது. அதுக்கு தெரியும் அழுதா தான் அம்மா வருவாங்கன்னு நினச்சி அழுகிறது இல்லை. அது இட் இஸ் தேர் இன்ஸ்டிங்க்ட். அதுக்கு இட் இஸ் தேர். வாங்க. ஸோ இப்போ இந்த 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 பதிவு ஆரம்பத்தில் அம்மா அப்பா மூலமாக வந்த பதிவுகள் என்னை வழி நடத்துது ஆச்சுங்களா? அவங்க கொடுத்தாங்களே அந்த பதிவு, அதுதான் என்னுடைய தலைமை பதிவு. ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்ட்ஸ். அதெல்லாம் ஃபஸ்ட்டு இம்ப்ரிண்ட்ஸ். அதுபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் என் கலர் எப்படி இருக்கணும், என்னுடைய முடி எப்படி இருக்கணும், எந்த ஏஜில் எந்த நோய் வரும். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்த நோய் ரிப்பீட் ஆகும். அதனால் டாக்டரை முதல்ல கேட்டவர் அப்பாவுக்கு டயபிட்டிஸ் இருந்ததாம்பாங்க. முதல் கேட்குற கேள்வி அப்பாவுக்கு டயபிட்டிஸ் இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அப்போனா லைக்லி, ஏன்னா அவங்க பதிவு தான் வந்திருக்கு. அப்போது அவங்க தான் எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. என் ஹைட் எவ்வளோ வரணும் எல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. கலர் எப்படி வரணும் இல்லை எல்லாம் டிசைட் பண்ணி அப்படியே வளர்கிறேன். அதுக்கு அப்புறமாக நான் சமுதாயத்தில் பார்த்து படிக்கக்கூடிய ஒரு அறிவு நிலைக்கு வர்றேன். ஸ்கூலில் சேர்றேன். தாய் மாமா வர்றாரு, வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு, என்ன முதல்ல சொல்கிறாரு, அதை கேட்குறேன். இந்த அம்மா அப்பா எங்கேயோ எனக்கு கும்பிட்றது கூட்டிகிட்டு போகிறாங்க, போய் கும்பிடுறேன். எல்லாம் அப்புறம் அப்படியே லேர்ன் பண்ணிகிட்டே வரேன். அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகிறேன், லேர்ன் பண்ணுறேன். அப்போ நான் லேர்ன் பண்ண பதிவுகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த அலையில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படி நான் லேர்ன் பண்ணி போடுறேனே ரெக்கார்ட்ஸு, அதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மம். That I earn because of the society, my contacts, my friends, my education. இதுவே நான் பதிவுகளை போடுறேன் பார்த்தீங்களா, அதுதான் பிராரப்த கர்மம். அப்போ எனக்கு இப்போது அம்மா அப்பா கொடுத்த சஞ்சித கர்மாவும் இருக்குது, நானாக போட்டுக்கிட்ட பிராரப்த கர்மாவும் இருக்குது. இப்போது எந்த கர்மா என்னை வழி நடத்தும், சஞ்சிதமா பிராரப்தமா அப்படின்னு பார்த்தா, இப்போது அந்த டிவி பாக்ஸில் ஒன்று பிடிக்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணேன், சிக்னலை மாற்றினேன் இல்லைங்களா? சிக்னலை மாற்றிட்டோம்னா அந்த சிக்னல் அவுட்ரு,
இன்னொரு சிக்னல் உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே சிக்னலை நான் மாற்ற முடியுமா? இங்கே வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னே என்னையா ஒரு பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா சபார்டினேட்டாக இருக்கலாம், ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுட்டார் என்ன. அன்றைக்கி சொன்னார், ஏதோ கான்டெக்ஸ்ட்டில் சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி நான் அதை நினச்சி கஷ்டப்படுறேன். அதை விட்டு தொலைக்கணும்னா மறக்க முடியுதா? மறக்க முடியல. அப்போ நான் அந்த சிக்னல் எடுத்து வெளியே போட முடியல. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். நான் டிவி பாக்ஸை டக்குன்னு மாற்றிடுவேன், ஆனால் இங்கே மாற்ற முடியலை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து நான் வெளியே போட முடியலை. பட் அதனுடைய எஃபெக்டை குறைக்கிற மாதிரி ஒரு பிராரப்த கர்மாவை போடணும். அதனுடைய எஃபெக்டை குறைக்கிற மாதிரி அந்த பிராரப்த கர்மாவை போட்டு தான் அந்த எஃபெக்டை குறைக்க முடியும். எப்படி? அவனுக்கு தெரிஞ்சதை சொன்னான், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? அவனுடைய அறிவு நிலை அவ்வளோதான். அதனால் அவன் அப்படித்தான் பேசுவான். பட் நம்மளுடைய நிலை என்ன இருக்குது? இதை நம்ம இப்படி எடுத்துக்க முடியுமா? வேண்டியதில்லை. இஸ் லெவல் இஸ் லைக் தேட். அப்படின்னு நான் ஒரு ப்ராடக்டை போடுறேன், போட்டால் தான் ஒரு அமைதி வரும் எனக்கு. ஆக இப்போது நான் என்னுடைய பதிவை தூக்கி வெளியில் போட முடியாது, ஆனால் அதை ஆஃப்செட் பண்ணுற மாதிரி இன்னொரு பிராரப்தத்தை போட்டுக்கணும். அந்த பிராரப்தை போடுறதுக்கான ஒரு பவர் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பவர் வந்து விலங்கின வரைக்கும் கிடையாது. ஒரு மரத்துக்கு அந்த பவர் கிடையாது. ஒரு வேப்ப மரம், அதில் எப்படி தாய்மரம் என்ன செஞ்சதோ அதே தான் ரிப்பீட் பண்ணும் அந்த பதிவு. எத்தனை நாளைக்கு தான் அந்த கசப்பாகவே காய்க்கிறது? இந்த சீசனில் இனிப்பாய் காய்க்கிறான்னா பதிவை மாற்ற முடியாது. சரி, அது மே மாதம் காய்ச்சது, நான் ஜூனில் காய்க்கிறேன், முடியாது. இந்த சீசனை விட்டுடலாம், காய்க்கவே வேணாம், முடியாது. ஆனால் நமக்கு தான் அந்த பவரை கொடுத்துருக்கு. பகவான் வந்து அந்த பவரை நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. பை பிராரப்த கர்மா யூ கேன் சேஞ்ச், யூ கேன் மினிமைஸ் தி எஃபெக்ட் ஆஃப் தி சஞ்சித கர்மா. இந்த பவர் வந்து நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ என்னதான இந்த சஞ்சித கர்மாவில் இருந்தாலும் பை மை பிராரப்த கர்மா ஐ கேன் சேஞ்ச் த எஃபெக்ட். கர்மா இருக்கத்தான் செய்யும், ஐ கேன் மினிமைஸ் த எஃபெக்ட். அதனால் இப்போ நான் எவ்வளோ தூரத்துக்கு மாறுறேன்னா, அப்பா அம்மா வந்து 24 வயசு 25 வயசில் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மேரேஜே வேணாங்கிறேன். ஐ டேக்கன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டிசிஷன். அது என்னால் பண்ண முடியும். அந்த பவர் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த ப்ராப்பர் பிராரப்த கர்மாவை நம்ம போடணும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங். இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், அப்பாவுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அப்போ நேச்சுரலி அவர் தான் இங்கே இருக்கார், சஞ்சித கர்மமாக இருக்கார். அப்போ எனக்கு எந்த ஐ சே ஐ லைக் ஸ்வீட். இப்போ ஐ லைக் ஸ்வீட்டுங்கிறது வந்து பொதுவாக இட்ஸ் நாட் அ குட் சென்டென்ஸ். நான் என்ன சொல்லணும், மை ஃபாதர் இஸ் இன்சைட், மை ஃபாதர் லைக் த ஸ்வீட்டுன்னு சொல்லணும். ஆனால் நானும் எடுத்துக்கிறேன் அதை. நான் அதான் உண்மை. மை ஃபாதர் இஸ் இன்சைட், ஹீ லைக் ஸ்வீட். அதுதான் உண்மை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் எடுத்துக்கிறேன் அதை, ஐ லைக் த ஸ்வீட்டுங்கிறேன். ஆனால் இப்போ டாக்டர் ஐயா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் டீல் பண்ணுறாரு. நான் அவரை பார்க்க போகிறேன். அங்கே டயபிட்டிஸில் சஃபர் ஆகிறவங்கள பார்க்குறேன். ஓ, திஸ் இஸ் டெரிபிள். அப்பாவுக்கும் இதே ப்ராப்ளம் இருந்தது, நம்ம வந்து ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. இப்போ நான் பிராரப்தம் போடுறேன் பாருங்கள், பிராரப்தம் போட்டேன். இப்போ நான் ஐ மஸ்ட் அவாய்ட் ஸ்வீட் அப்படிங்கிறது நான் போட்ட பிராரப்தம். ஆனால் சங்கீதத்தில் என்ன இருக்குது, ஐ லைக் ஸ்வீட். ரெண்டே இருக்கு. இப்போது நான் வந்து ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணுங்கிற பிராரப்தத்தை போட்டுட்டேன். இப்போ ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறேன். அவங்க ரொம்ப ரேராக வந்திருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இலையை போட்ட உடனே டக்குன்னு கொண்டு வந்து ஒரு ஸ்வீட்டை வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, எங்கள் அப்பா ஜம்ப் பண்ணுறாரு. கண்ணு பார்த்துருச்சு, ஸ்வீட் உள்ளே போயிடுச்சா, பதிவாயிடுச்சு உள்ளே போய். அப்போ எங்கள் அப்பா பதிவு எடுங்கிறாரு. எடுன்னு சொன்ன உடனே இந்த கைக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, மூளைக்கு வருது சிக்னல், ஆர்டர் கொடுக்குறாரு, ஸ்வீட் எடுக்க போகிறேன். அப்போ என்னுடைய பிராரப்தம் இருக்கே ஒரு கர்மா,
அது ஒன்று அனுப்புது, ஒரு சிக்னல் அனுப்புது. ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்ல நேற்று, டோன்ட் ஹேவ் தட் அப்படின்னு இந்த கையை வித்ட்ரா பண்ணுது. அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு தானே ஒரு நாளைக்கு தானே அப்படி எங்கள் அப்பா சொல்கிறாரு. மறுபடியும் கை போகுது. இப்போ பிராரப்தம் என்ன சொல்லுது, ஏன் நீ படித்தவன் தானா, நேத்தானே பார்த்தேன், நேத்தானே சொன்னேன், செய்யலாமா நீ, எடுக்கிறேன். கடைசியில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த பதிவு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அது வின் பண்ணிடும். அப்பா பதிவு ஸ்ட்ராங்காக இருந்து இது லேசாக போட்டிருக்காருன்னா அப்பா வின் பண்ணிடுவார். என்னுடைய பதிவு ஸ்ட்ராங்காக போட்டிருந்தேன்னா அப்பா வந்துடுவார். ஆக நல்லதை மட்டும் ஒரு தடவை நினச்சா மட்டும் போதாது, நல்லதை அடிக்கடி நினைக்கணும். அப்போ அது ஸ்ட்ராங்காக பதிவுகளை போடும். அந்த ஸ்ட்ரென்த்தை கூட்டிகிட்டே இருக்கணும். நல்லதை போட்டு அணுதலும் நினைக்கணும். நினச்சா இது ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி ஒரு பிராரப்தத்தை போட்டு தான் இந்த சஞ்சீதத்தை ஆஃப்செட் பண்ண முடியும். அதை எடுத்து போட முடியாது. ஸோ அந்த ப்ராப்பராக இருக்கிற அந்த பிராரப்தத்தை போட்டுட்டால் ஐ வில் பி ஹாப்பி. அப்போ நான் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வரும். அவன் என்ன தான் திட்டிருந்தாலும் அவனுடைய லெவல் அவ்வளோதான்ப்பா எடுத்த சாப்பிட்றேன் அப்படின்னு நான் பாட்ட போய்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று கூட, அவர் என்ன எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது, ஐ நோ மை செல்ஃப். அவர் என்ன எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹிம். அவர் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படின்னு போய்கிட்டே இருப்பேன். அந்த பிராரப்தத்தை போட்டுக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இந்த அலைன்னு சொன்ன பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு அலை தொகுப்பு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த அலை தொகுப்பும் இப்போ நம்மலாம் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம். ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று இருக்குது, அலை வரிசைன்னு ஒன்று இருக்குது. அந்த வேவ் வந்து இப்படியும் போகும், அல்லது வேவ் வந்து பட 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 படன்னு அடிக்கலாம். இப்படி அடிச்சுன்னா இதுக்கு ஹை ஃப்ரீக்குவன்சி, பட 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 படன்னு அடிக்கும், ஹை ஃப்ரீக்குவன்சி. இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க மெல்ல, இது லோ ஃப்ரீக்குவன்சி. அப்போ நமக்குள்ளே இருக்கிற வேவ் அனுதினமும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறதில்ல, ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறதில்ல நமக்குள்ளே இருக்கிறது. இப்போ காலையில் 5 மணிக்கு நல்லா தூங்கி நம்ம எழுந்திருக்கிறோம். நல்ல தூக்கத்தில் எழுந்துட்டு ஜம்னு எழுந்திருக்கிறோம். அப்போ நம்ம ஃப்ரீக்குவன்சி ஜென்ரலாக கொஞ்சம் லோவாக இருக்கும். ரைட், 6 மணி ஆயிடுச்சு. இப்போது 6 மணிக்கு பால் காரம் வந்துடணும். ஸோ 6:30க்கு நான் காஃபி சாப்பிடணும். 6 மணி ஆயிடுச்சு, பால் காரம் வரல. 6:30 ஆயிடுச்சு, பால் காரம் வரல. அப்போ அந்த ஜென்டிலாக இருந்த லோ ஃப்ரீக்குவன்சி இப்போ என்ன ஆகுது, பட 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 படன்னு ஆரம்பிக்குது. அப்போ நான் ஓய்வு விட்டேன்னு சொல்கிறேன், அவனை விட்டு தொலைன்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறேன். அப்போ ஃப்ரீக்குவன்சி கோவப்படுறேன், பட 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 படன்னு கோவப்படுறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் ஒழுங்காக காசு கொடுத்து தானே அவன் ஒழுங்காக வருவான், அவன் நான் கொடுக்குற காசுக்கு அவன் இப்படி தான் வருவான்னு அது வேறு சொல்லுது. இப்போ நாங்கள் வேறு சண்டை ஒன்று கொடுக்குறோம், நான் அடிக்குது. இது காரணம் இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி. எப்போல்லாம் நம்ம ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தி ஆகிடுதோ அப்போல்லாம் வி ஆர் இன் அ வெரி பேட் ஷேப். ஆக ஹை ஃப்ரீக்குவன்சிக்கு பார்த்தீங்களா, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு பேட் பிஹேவியர். ஒருத்தர் பார்த்து ஜெலஸ் பட்டோன்னா ஹை ஃப்ரீக்குவன்சி ஆகிடும். புறம்படக்கூடாது, வாழ்க வளமுடன், தட்ஸ் ஆல். ஒரு காரில் போகிறாரா, நல்ல காரில் போகிறாரா, வாழ்க வளமுடன். ஹை ஃப்ரீக்குவன்சி போகாது. புறம்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஒருத்தங்களை பார்க்கும்போது இவருக்கு நம்ம என்ன நன்மை செய்யலாம்னு நினைக்கிறோம், அவர்கிட்டருந்து எதை வாங்கலாம்னு நினைக்கூடாது. அப்போ அவர்கிட்டருந்து எதை வாங்கலாம்னா என் ஃப்ரீக்குவன்சி மேலே போயிடுது, ஹை ஃப்ரீக்குவன்சி. என்ன செய்யலாம்னு சந்தோஷப்படுறேன், லோ ஃப்ரீக்குவன்சி. இதில் விஷயம் இவ்வளோ தான். நமக்குள்ளே இருக்கிற அலை ஹை ஃப்ரீக்குவன்சியாகவும் ஆப்ரேட் பண்ணணும், லோ ஃப்ரீக்குவன்சியாகவும் ஆப்ரேட் பண்ணணும். இப்போது லோ ஃப்ரீக்குவன்சிலேயே இருந்து வச்சுக்கோங்க, கம் வாட் மே, ஐ எம் மெயின்டைனிங் ஆல்வேஸ் இந்த லோ ஃப்ரீக்குவன்சி. அப்படின்னு நான் லோ ஃப்ரீக்குவன்சியை மெயின்டைன் பண்ணிட்டேன்னா, பால்காரம் வரலைன்னா கூட நான் லோ ஃப்ரீக்குவன்சியை மெயின்டைன் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, பாவம் அவன் எப்போ சரியாக வந்துடுவானே, அவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு ஐ வில் ஸ்டார்ட் ஒரிங் அபவுட் த அதர் ஃபெலோ. அந்த நினைப்பு எப்போ வரும்,
ப்ரொவைடட் ஐ கீப் மை ஃப்ரீக்வன்சி லோ. அதில் மேலே போக விட மாட்டேன். அந்த ஃப்ரீக்வன்சி எப்போவுமே லோவாகவே வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கான ட்ரைனிங் தான் மெடிடேஷன். தட்ஸ் ஆல். We keep always our frequency very low. Come what may, இந்த லோ ஃப்ரீக்வன்சியில் இருந்தோம்னா ப்ராப்பராக தான் டீல் பண்ணுவோம். அந்த அந்த ப்ராப்பராக டீல் பண்ணக்கூடியதுக்கு இந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்துருக்கணும். எப்போவுமே லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். அது உடம்புக்கும் நல்லது. ஹை ஃப்ரீக்வன்சி வந்து அவன் நம்முடைய அவைங்களை ரிதமை கெடுத்துடும். ஹார்ட் ஹேஸ் அ ரிதம், லங்ஸ் ஹேஸ் அ ரிதம். அந்த ரிதமை கெடுத்துறது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி தான். இந்த லோ ஃப்ரீக்வன்சி வந்து இட் இஸ் சப்போர்ட்டிவ் டு ரிதம்க்கு வந்து இது சப்போர்ட்டிவ். இந்த சப்போர்ட்டிவாக இருக்கும்போது உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மெடிடேஷன் வந்து அந்த லோ ஃப்ரீக்வன்சியே மெயின்டைன் பண்ணணும். லோ ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, நம்மகிட்டேருந்து வர்ற வார்த்தைகளே வித்தியாசமாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். விவேகானந்தா வாஸ் கிரேட் மெடிடேட்டர். விவேகானந்தா வாஸ் எ கிரேட் மெடிடேட்டர். மெடிடேஷன் கிளாஸில் எல்லோரும் உட்காருவாங்கன்னா ஹீ வில் கண்டினியூ ஃபார் ஹவர்ஸ். மற்றவங்களாம் மெடிடேஷன் கிளாஸ் ஓவர் நினச்சிடுவாங்க, பட் ஹி வில் கண்டினியூ ஃபார் ஹவர்ஸ். ராமகிருஷ்ணன்கிட்ட சொல்லுவாங்க எல்லோரும், அடுத்த வேலைக்கு போகணும், பட் அவர் வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னு சார், லீவ் இட், லெட் ஹிம் டூ தட் என்றார். கிரேட் மெடிடேட்டர். அவருடைய ஃப்ரீக்வன்சி ஆல்வேஸ் லோ, ஆல்வேஸ் லோ. அமெரிக்காவில் போய் ஃபேமஸ் ஆகிட்டார். அவர்கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் அந்த பார்லிமெண்ட்டில் இவர் சாதாரண ஒரு இந்தியன் மங்க், ஒரு சிவப்பு சட்டையும் வேஷ்டியும் உட்காந்துருக்காருக்க, நோபடி கேர்ட் ஃபார் யூ. சான்ஸே கடைசியில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் மேடையில் போகிறாரு. அது வரைக்கும் அவ்வளோ பேசினாங்க. இவர் மேடையில் போனார். எல்லாம் ட்ரெடிஷ்னலாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் ஆரம்பித்தார். பட் இவர் போன உடனே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு, தட்ஸ் ஆல். அப்ளாஸ்னா அப்படி அப்ளாஸ். அந்த வார்த்தையில் வித்தியாசமாக இருக்கும். அவர் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஏஜ் வந்து நாட் ஈவன் 30. அமெரிக்காவுக்கு போகும்போதுங்க நாட் ஈவன் 30. யங் மங்க், வெரி குட் லுக்கிங். அமெரிக்காவிலேயே ஒரு 6 மாதம் காலம் தங்கினார். ஆஃப்டர் த மீட்டிங் நிறைய லெட்டர்ஸ் ஃப்ரம் த அமெரிக்கன் கேர்ள்ஸ். உங்களை பார்த்தா அவ்வளவு தேஜஸ், அவ்வளவு நாலேஜ், ஐ வாண்ட் டு மேரி. அப்போ நிறையா லெட்டர்ஸ் போகுது அவருக்கு. அது எதையுமே அவர் சலனப்படலை. எல்லா லெட்டர்ஸுக்கும் 17 தான் சலனம் படலை. ஒரு நாள் மீட்டிங் முடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன் லேடி ஹூ ரோட் செவரல் லெட்டர்ஸ் she came point blank, face to face. விவேகானந்தர்கிட்ட வந்து நிறுத்தி யாருன்னு கேட்குறா, இந்த மாதிரி இவ்வளோ லெட்டர் எழுதுனா நீங்கள் ஒரு லெட்டர் கூட யூ டிடன்ட் கேர் டு ரிப்ளை ஃபார் மீனாரு. பேசாமல் இருந்தார். ஐ வாண்ட் டு மேரி, ஐ லவ் யூ அப்படின்னாரு. அப்பவும் பேசாமல் இருந்தார். அந்த அம்மா கண்டிப்பாக பண்ணுறாங்க. வாட் ஆர் தேஜஸ், வாட் ஆர் நாலேஜ், வாட் ஆர் யங் ஏஜ், ஐ வுட் லைக் டு ஹாவ் அ சன் லைக் யூ, ஸோ ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னாங்க. அப்போ தான் விவேகானந்தர் சொன்னார், யூ வுட் லைக் டு ஹாவ் அ சன் லைக் மீ, why don't you take me as your son? Why don't you take me as your son? புரிஞ்சுதுங்களா? ஒரே வார்த்தை தான் சொன்னேன். Why don't you take me as your son ன்னு சொல்லுங்க. அந்த அம்மா ஸ்டன் ஆகிட்டாங்க. என்ன வார்த்தை, நீங்கள் சாஸ்டான கால் இருந்தாங்க. அதான் நிவேதிதா. ஒரு சாதாரண லேடியை வந்து ஒரே ஒரு சென்டென்ஸாக சொன்னார் அவர். Why don't you take me as your son அப்படின்ட்டாங்க. ஆக அந்த பவர்ஃபுல் வேர்டு வந்து மெடிடேட்டிவ் மைண்ட் தான் வர முடியும். எதுலேயுமே ஒரு நிதானம் இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ப்ராப்பராக சொல்லக்கூடிய ஒரு மைண்டு வந்து தெய்வீகமான ஒரு கலை வந்து அந்த மெடிடேஷனில் தன்னாக வந்துடும். இப்போ அந்த மெடிடேஷனில் தான் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எந்த பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ அவர் ப்ரொஃபஷன் திங்ஸ் லைக் தட் எல்லாம் எதையுமே நம்ம மாற்ற வேணாம். இன் அடிஷன் டு தட்
let us have this also. அவ்வளோதான். Let me not change anything. சீரியல் பார்க்குறவங்க சீரியல் பார்க்கலாம், சினிமா பார்க்குறவங்க சினிமா பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்குறவங்க வாட்ஸ்அப் பார்க்கலாம். நத்திங் டு சேஞ்ச். பட் இன் அடிஷன் டு ஆல் தோஸ் திங்ஸ் ஹாவ் திஸ் ஆல்சோ. அவ்வளோதான். அப்போது அந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கணும். அதனால் வாழ்க்கையில் வந்து சஞ்சித கர்மான்னு சொன்ன பார்த்தீங்களா, அம்மா அப்பா கொடுத்த சஞ்சித கர்மம். அவங்க கொடுத்த அந்த சஞ்சித கர்மாவில் ஒரு நல்ல கர்மாக்கள் இருக்கிறதுனால தான் இந்த மெடிடேஷனை நம்ம டச் பண்ணி கேட்கக்கூடிய பாக்கியமும் உண்டு. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் கர்மா. நமாக லேர்ன் பண்ணக்கூடிய கர்மா நினச்சி பார்க்கல, ஆனால் அதுவாக நடக்குது. அப்போ அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த கர்மானால தான் இவ்வளவும் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஜென்ரலாக நான் சொல்லுவேன், அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் எனக்குள்ளே இருக்காங்க, உயிரோடே இருக்காங்க. ஆனால் அவங்க உடல் தான் போயிடுச்சே தவிர ஸ்டில் தே ஆர் இன்சைட். இன்னும் எனக்குள்ளே தான் இருக்காங்க அவங்க. அதனால் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை. அவங்க உடல் தான் இல்லை. ஸ்டில் மை ஃபாதர் இஸ் தேர் லைக்கிங் த ஸ்வீட். இன்னும் இருக்காரு, இன்னும் அம்மா இருக்காங்க. ஒரு தாராள குணம் கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்கிற அம்மா இன்னும் இருக்காங்க. அப்போ டக்குன்னு வந்த உடனே அம்மா தான் வர்றாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்களா, கொடுத்துறப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ மை மதர் இஸ் இன்சைட் மீ, மை ஃபாதர் இஸ் இன்சைட் மீ, போத் ஆர் இன்சைட் மீ. நான் அவருக்காக ஏன் போய் வருத்தப்படணும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த கர்மா தான் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கிட்டு அவங்களையும் வணங்கிக்கிட்டு இந்த மெடிடேஷன் வந்துடலாம். ஸோ த பர்பஸ் ஆஃப் த மெடிடேஷன் ஒரே லைன் தான், டு டிக்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ், த வேவ் சிஸ்டம் இன்சைட். அதுதான் பர்பஸ், அதுதான் ஆக்சுவலாக நடக்குது. அந்த லோ பண்ண உடனேயே நம்மளோட பிஹேவியர் மாறிடும். அவர் டாக் பிகம்ஸ் டிஃபரெண்ட், அவர் செய்கைலாம் டிஃப்ரெண்ட்டாக போகுது. அந்த லோ பண்ணுறதுக்காக தான் மெடிடேஷன். அதில் வேறு வழியே கிடையாது, வேறு மார்க்கமே கிடையாது இதுக்கு. ஸோ இதை திருமூலர் அன்றைக்கே சொன்னார், ஆனால் ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம திருமூலர் நாட்டம் இரண்டும், இந்த நாட்டம் பார்த்திங்கன்னா பார்வை, நாட்டம் இரண்டும் நடு மூக்கில், இந்த ஆகினி, திஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஆகினி, நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை, மனைக்கும் அழிவில்லை. மனைக்கும் அழிவில்லை, வாட்டம் இல்லை, எந்த சமயத்தில் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு திருமூலர் சொன்னார். இப்போ அதைத்தான் நம்ம செய்ய பண்ணியிருப்போம். ரைட். அப்போ நம்ம அந்த மெடிடேஷன் ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். இந்த மெடிடேஷன் ப்ராசஸில் ஒன்றே ஒன்று, இதில் பலவிதமான மெத்தட்ஸ் இருக்குது. மெடிடேஷனில் பலவிதமான மெத்தட்ஸ். இந்த பலவிதமான மெத்தட்ஸில் வந்து நமக்கு கிடைச்சது குண்டலினி மெடிடேஷன். அப்போது நமக்கு எந்த மெடிடேஷன் நமக்கு கிடைச்சதோ அதிலே போய்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து எல்லா மெடிடேஷனையும் செய்து பார்த்து அப்புறம் இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் பெட்டர்னு சொல்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு எது கிடைச்சதோ அந்தந்த லைனில் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லது தான். ஏதோ ஒரு பாதையில் மெடிடேஷன் செஞ்சால் சேரலாம். நமக்கு கிடைச்சது வந்து குண்டலினி மெடிடேஷன். திஸ் இஸ் ஃபேமஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த குண்டலினி மெடிடேஷனுடைய ஒரு தன்மை என்னென்னா, அதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா, நம்மளுடைய உடம்புல வந்து 4 சர்க்குலேஷன் இருக்குது. தெர் ஆர் 4 சர்க்குலேஷன்ஸ். ஒன்லி 3 ஆர் ஃபேமஸ் அண்ட் ஃபெமிலியர். இந்த 4th சர்க்குலேஷன் அவ்வளோவா ஃபேமஸாக தெரியலை. ஏன்னா 4 சர்க்குலேஷன்ஸ் நமக்குள்ளே இருக்குது. ஒன்றே த பிளட் சர்க்குலேஷன், அது வந்து நீர். ரெண்டாவது ஹீட் சர்க்குலேஷன், வெப்ப ஓட்டம். மூணாவது இது காற்று, ஏர் சர்க்குலேஷன், காற்று ஓட்டம். அதுக்கும் அடிப்படையாக இருக்கிற நுண் துகள், சின்ன துகள், முதல்ல தோன்றின துகள். அதான் ஆங்கிலத்தில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்பாங்க, தத்துவத்தில் ஆகாஷ் பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க. ஆகாஷ் பார்ட்டிகல், ஆகாசம் முதல் பௌதிகம். அந்த ஆகாஷ் துகளோட சர்க்குலேஷன் இருக்குங்க, 4 சர்க்குலேஷன். பட் இந்த மெடிக்கல் சைடில் 3 தான் ஃபேமஸ். அந்த 4வது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு. அது இன்ஃபேக்ட் அதுதான் ஃபஸ்ட்டு சர்க்குலேஷன். அதுதான் உயிரோட்டம். அந்த உயிரோட்டம் தான் எல்லாத்துக்கும் எனர்ஜியை கொடுக்குது. அந்த உயிரோட்டத்துக்குன்னு ஒரு சென்டர் இருக்குன்னு பார்த்தீங்களா, சென்டர்.
இப்போது ஹார்ட்டினுடைய பிளட் சர்க்குலேஷன் சென்டர் வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி எல்லா இடத்துக்கும் பிளட் போகுது. இங்கேயும் பிளட் இருக்குது, ஹார்ட்லேயும் பிளட் இருக்குது. ஆனால் இங்கே டென்சிட்டி ஜாஸ்தி, அடர்த்தி ஜாஸ்தி. அது போக 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 அப்படியே குறைஞ்சிடுது. ஆக எங்கே சென்டராக இருக்கோ அங்கே வந்து அடர்த்தி ஜாஸ்தி. அதே மாதிரி காற்று ஓட்டம், லங்ஸில் ஏர் இருக்குது, அது எல்லா இடத்துக்கும் போகுது. அப்போ லங்ஸில் காற்றுனுடைய அடர்த்தி ஜாஸ்தி. அப்புறம் வெப்ப ஓட்டம், அப்டமனில் தான் எனர்ஜி வருது, பிரியுது. அப்போ இங்கே வந்து எப்போவுமே சூடு, இங்கேருந்து தான் போகணும். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து அப்டமனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இங்கே உங்களுக்கு இவர் ஒரு சித்தர் பாடுவார், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. ஆச்சுங்களா? கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிம்பார் அவர். ஒரு அன்ட்ரைன்டு மைண்டு என்ன பண்ணாது, தவறான சுவிட்சர் தான் போடுவாது. அவன் ஏன் அந்த குயவன் வச்சான்னா, எப்படி அந்த குயவன் பச்சை மண்ணை வந்து சூளையில் வச்சு தான் சந்தைக்கு கொண்டு வரான், அதே மாதிரி நான் தாய் வயிற்றில் உருவான போது எனக்கும் சூளையில் வச்சுருந்தாங்க 10 மாதமாக அப்டமனில். ஏன்னா அதான் ஹீட் ஜாஸ்தி, அங்கே தான் ஹீட்டினுடைய உற்பத்தி ஜாஸ்தி. ஸோ அப்டமனில் தான் நான் சூளையில் இருந்தேன், 10 மாதமாக இருந்தேன். அப்போது அதுக்கு ஒரு சென்டர் இருக்குது. அதே மாதிரி உயிர் ஓட்டத்துக்கு ஒரு சென்டர் இருக்குது. அந்த உயிர் ஓட்டத்தினுடைய சென்டர் வந்து ஃபிலாசபியில் சித்தர்ஸ் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சயின்ஸ்லேயோ ட்ரெடிஷ்னல் வேதாந்தத்தில் கூட இந்த உயிரோட்டத்தை அவ்வளோவா பேசலை. பட் சித்தர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹவ் ஸ்போக்கன் அ லாட். இந்த உயிர் ஓட்டத்துக்கு ஒரு சென்டர் இருக்குது. அந்த சென்டர் எங்கே இருக்குன்னு அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க சொன்னது, எப்படி ஹார்ட் வந்து சென்டர் ஃபார் பம்பிங், அதே மாதிரி நம்மளுடைய மூலாதாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டுடைய லோயஸ்ட் லிங்க்குக்கு வாங்க, அதுக்கும் கீழே ஒரு இன்ச்சு, தட் ரீஜன் இஸ் கால்டு மூலாதார். லோயஸ்ட் ஸ்பைனல் கார்டு, அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு, அங்கே தான் இட்ஸ் கால்டு மூலாதார். அந்த இடத்துல தான் த சென்டர் ஃபார் உயிரோட்டம் இஸ் தேர். உயிர் சக்தியினுடைய சென்டர் அங்கே தான் இருக்குது. அது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உயிர் சக்தியோட சென்டர் வந்து பம்பிங் சென்டர் வந்து மூலாதாரத்தில் இருக்குது. அப்போது உயிர் சக்தி வந்து உடல் முழுதும் இருந்தாலும் மூலாதாரத்தில் அது டென்சிட்டி ஜாஸ்தி, அந்த உயிர் சக்தியோட டென்சிட்டி ஜாஸ்தி. அப்போ அந்த உயிர் சக்தி ஜாஸ்தியாக இருக்கிற அந்த மூலாதாரத்தில் இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்ஸு, எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? ஒரு ஆப்டிமம் லெவல் எனர்ஜி இதுக்கு இல்லை. ஆப்டிமம் லெவல் எனர்ஜி இல்லாதனால தைராய்டு இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. அப்போது சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உயிர் சக்தி ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தீங்களா மூலாதாரம், அந்த சக்தியை நீ கொண்டு வந்து எழுப்பி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டு, இந்த தைராய்டு கிளாண்ட் வில் கெட் த சஃபிஷியன்ட் எனர்ஜி, இட் வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. அதே உயிர் சக்தியை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து இந்த ஆர்கனில் கொண்டு வந்து நிப்பாட்டினா பிட்யூட்டரி கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்லி. அதே மூலாதாரத்தில் சக்தியை நீ இங்கே கொண்டு வந்தால் பீனியல் கிளாண்ட், இட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ அந்தந்த ரீஜனுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைண்டுக்கு கொடுத்துடலாம். யூ ஆஸ்க் யுவர் மைண்ட் டு பிரிங் தி life force, life energy from the Mooladhar up to the first Agna. அப்போ அந்த மைண்டு எங்கேயும் போகாது. இப்போது ஏன்னா நீங்கள் ஒரு ஒர்க் கொடுத்துட்டீங்க, அதே சமயத்தில் அது நல்லதையும் பண்ணிடுச்சு. இப்போது இங்கே அந்த மூலாதாரத்துக்கு எனர்ஜி வரும்போது பிட்யூட்டரி கிளாண்ட் கெட்ஸ் சஃபிஷியன்ட் எனர்ஜி. ஸோ மைண்டு எங்கேயும் போகலை, உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்திருச்சு. அப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அதே சமயம் உடம்புக்கும் நம்ம கொஞ்சம் எனர்ஜி வாங்கிட்டோம். இதுக்கு தான் நம்ம குண்டலினி யோகான்னு சொல்கிறது. இந்த உயிர் சக்திக்கு பெயர் தான் குண்டலினி யோகா. திஸ் இஸ் காமன் ஃபார் போத் த ஜெண்டர், போத் த ஜெண்டர். குண்டம்னா தெரியுமா உங்களுக்கு? பாத்திரம், ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்குது.
இட் இஸ் ஆலி மீன்ஸ் இட் இஸ் காமன் ஃபார் போத் த ஜெண்டர். ஸோ குண்டலினி சக்தியை கொண்டு வந்து மேலே கொண்டு வரது தான் இந்த குண்டலினி தவ முறை. சில சமயத்தில் இதுவே இல்லாமலே வந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க, இருக்குது, பெஸ்ட்டு தான். பட் நமக்கு வந்து இந்த ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கு. திரேக ஆரோக்கியத்துக்கும் சரியாக வருது, மைண்டும் கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப சின்ன குழந்த, ஒரு 6 வயசு பையன், 8 வயசு, ஒரு 5 வயசு பையன் ரொம்ப நாட்டியாக இருக்கான். அதை போட்டு இழுத்து போகிறான், இது போட்டு இழுத்து போகிறான், அதை போட்டு இழுத்து போடுறான். அவனை கண்ட்ரோல் பண்ணணும். அம்மா என்ன சொல்கிறாங்க தந்திரமா, டே இங்கே வாடா உட்காரு, இந்த அரிசியில் கல் இருக்கு, இல்லை கொஞ்சம் பொறுக்கி, அந்த கல்லெல்லாம் பொறுக்கி அந்த பக்கம் வை அப்படின்னா அவனும் கண்ட்ரோல் ஆகிடுறான். நமக்கு வேலையை முடிச்சது. அதனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. சில சமயத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷனில் ஒரு மியூசிக் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, மியூசிக் கேட்டால் அப்படியே மெய் மறந்துடுறேன், அங்கேயும் ஒரு எஃபெக்ட் வருது. பட் அதுக்கு வந்து ஐ ஹவ் டு டிபெண்ட் அப்பான் அன் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட். ஒரு மியூசிக்கை நான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஒரு ஜபம் சொல்கிறேன், 108 தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன், அப்போவும் இங்கே என்ன ஆகுதுன்னா லாங்குவேஜ் வருது. ஐ ஹவ் டு ரிப்பீட், லாங்குவேஜ் வருது. அப்புறம் ஐ எக்ஸ்போஸ் மை செல்ஃப் ஆஸ் இஃப் ஐ பிலாங் டு திஸ் குரூப். நாராயணா நாராயணான்னு சொன்னால் இந்த குரூப்பு, நமச்சிவாயான்னு சொன்னீங்க அந்த குரூப்பு. ஐ எக்ஸ்போஸ் மை செல்ஃப். இந்த குண்டலினி யோகத்தில் நோ லாங்குவேஜஸ் இன்வால்வ். ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் மைண்ட் டு பிரிங் யுவர் லைஃப் எனர்ஜி டு த ஆக்னா சக்கரம். இட் டஸ். இதுக்கு லாங்குவேஜே வேண்டியதில்லை. ஸோ இட் பிகம்ஸ் காமன் வேர்ல்டு ஓவர். அந்த வேர்ல்டு ஓவர் இதுக்கு வந்து செர்பன் பவர்னு வச்சுருக்காங்க. செர்பன் பவர் அந்த ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இட்ஸ் கால்டு செர்பன் பவர். இட்ஸ் வேர்ல்டு ஓவர் காமன். ஸோ பல விதமான மெடிடேஷன் இருக்குது. ட்ரூ, தே ஆர் ஆல் குட். பட் நமக்கு அக்வைண்டன்ஸ் ஆகிறது குண்டலினி. இதில் தன்மை இருக்குது, பண்ணலாமே, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ வி லேர்ன் டுடே குண்டலினி யோகா, ரைசிங் த பவர் ஃப்ரம் த மூலாதார் டு த சக்ரா வி வாண்ட். அவங்க வந்து ஒரு 6-7 சக்கராவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மூலாதாரத்துக்கு மேலே கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மேலே சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம், அநாகதம் இல்லைங்களா, இங்கே ஒரு சக்கரா இல்லை, அப்புறம் இங்கே ஒரு சக்கரா, சக்கரா, ஒரு 7 இடத்த பண்ணியிருக்காங்க. சித்தர்ஸ் வந்து ஒவ்வொரு சக்கராவிலையும் பல மாதங்கள் பண்ணுவாங்க. நம்ம இல்லறத்தில் இருக்கிறோம், அது சாத்தியம் இல்லை. பட் நமக்கு போதுமானதை வந்து ஆக்னி கொண்டு வரணும். ஸோ நம்ம வந்து இப்போது மூலாதாரத்தில் இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக ஆக்னி கொண்டு வரணும். ஸ்ட்ரைட்டாக ஆக்னி கொண்டு வந்துடணும். ஆக்னி கொண்டு வந்த உடனே அங்கே அந்த எனர்ஜியை கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அதுக்கு எப்படி முதல்ல கொண்டு வரதுன்னா, ஏ ட்ரெயின்டு மாஸ்டர் உங்களுடைய மூலாதாரத்தை தொட்டு, இப்போ வந்து என்னுடைய லைஃப் எனர்ஜி இருக்குல்லங்க, இந்த லைஃப் எனர்ஜியும் உங்களுடைய லைஃப் எனர்ஜியும் லிங்க் ஆகிடுச்சு, லாக் ஆகுது. அப்புறம் உங்களுடைய ஸ்பைனல் கார்டு வழியவே மேலே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து டச் பண்ண உடனே உங்களுடைய மூலாதாரத்தில் இருந்த எனர்ஜி இங்கே வந்துடுச்சு. தென் யூ ஹவ் டு ஒன்லி கான்சன்ட்ரேட் தட்ஸ் ஆல், ஸோ தட் இட் ஸ்டாண்ட்ஸ் தேர். அப்போ அங்கேயே அந்த எனர்ஜி நிற்கும்போது ஒரு விதமான ஃபீலிங் அங்கே வரும். பட் பிகினிங்கில் ஃபீலிங் வரானாலும் பரவாயில்லை, பட் லெட் அஸ் டூ த ப்ராசஸ். ஸோ உங்களுடைய மூலாதாரத்தை தொட்டு மாஸ்டர் அந்த பேக்லேயே கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து இதை டச் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் சைலண்ட்டாக நீங்கள் வந்து அதையே கவனிச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காருங்க, அவ்வளோதான். அப்புறம் உங்களுடைய அந்த உணர்வை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பெல் சவுண்டு கொடுப்போம். அந்த பெல் சவுண்டு கூட வந்து அந்த இடத்துல மோதுறது மாதிரி நீங்கள் ஒரு பாவனை பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து மோதுறது மாதிரி அது காலப்போக்கில் சரியாயிடும். இப்போ இன்றைக்கி தான் பிகின் பண்ணுறதுனால இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை, பரவாயில்ல, பிகினர்ஸு. பட் போக போக சரியாயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம கீழே உட்காந்துக்கிறோம். நீங்கள் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு வந்து மூலாதாரத்தை தொட்டு அந்த குண்டலினி சக்தியை மேலே நீங்கள் கூட பேண்ட் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 15 மினிட்ஸ் கீழே உட்கார முடியுமா? இதே அப்படி ரைட், வெரி குட் வெரி குட்மா. ரைட் அவ்வளோதான். தட்ஸ் ரைட். இப்போ பொதுவாக வந்து கையை வந்து பல போஸ்டரில் வைக்கலாம். பொதுவாக இந்த சிஸ்டத்தில் வந்து வி லாக் இட். வி லாக் பண்ணிடுவோம். ஸ்ட்ரைட்டாக லாக் பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லாக் பண்ணிடுறோம். இப்போ டு பிகின் வித் கண்களை வந்து ஒரு அரக்கண் பார்வை. அரக்கண்ணை வந்து உங்களுடைய இந்த மூக்கு நுனியை பார்க்குற மாதிரி ஒரு அரக்கண் பார்வை. அப்புறம் சரி க்ளோஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது வரைக்கும் அந்த மூக்கு நுனியை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் அரக்கண் பார்வை.